ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரியர் கேஸ் ஹியரிங் டிசம்பர் 18ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த அரியர் மாணவர்களுடைய வழக்கு, அதாவது லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அரியர் கேஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் குழுவோட இறுதி முடிவு எப்படி இருக்கும், இந்த அரியர் தேர்வுகள் நடத்துவது குறித்து இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டப்படிப்பில் அரியர் தேர்வுகளுக்கான கால அட்டவணை குறித்து சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தெரிவித்தது. ஊரடங்கு காரணமாக அரியர் தேர்வுகளை ரத்து செய்ய தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் அரியர் பாடங்களில் தேர்வுகள் எழுதாமல் தேர்ச்சி பெற செய்யக்கூடாது என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சட்டப்படிப்பு மாணவர்களின் அரியர் தேர்வுகளை நடத்த உத்தரவிட வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர் சஞ்சய் காந்தி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதாவது லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அரியர் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணக்கூடாது, அரியர் தேர்வுகளை நடத்தணும்னு சொல்லி லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சஞ்சய் காந்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி யாருன்னா ஆனந்த் வெங்கடேஷ் பாபு சார் முன்னிலையில் வழக்கு விசாரணை நடந்தது. அப்போது அகில இந்திய பார் கவுன்சில் தரப்பில் அரியர் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அகில இந்திய பார் கவுன்சில் தரப்பில் அரியர் தேர்வுகள் கண்டிப்பாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீதிபதி என்ன கேட்டிருந்தார்னா, பல்கலைக்கழக தரப்பிடம் அரியர் தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு விளக்கம் அளித்த சட்ட பல்கலைக்கழக தரப்பு சட்ட படிப்புகளில் அரியர் வைத்துள்ள பாடங்களுக்கான தேர்வு நடத்துவது தொடர்பான கால அட்டவணை குறித்து சிண்டிகேட் குழுவில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பான முடிவுகளை தெரிவிக்க அவகாசம் வழங்கிய நீதிபதி வழக்கு விசாரணையை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார். அதாவது டிசம்பர் 18 சட்டக்கல்லூரி மாணவர்கள் அரியர் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வழக்கு டிசம்பர் 18ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரிகள் மாணவர்களோட அரியர் கேன்சலேஷன் குறித்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரியர் தேர்வுகளை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தொடரப்படுறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சட்ட பல்கலை மாணவர்களுக்கு அந்த அரியர் தேர்வுகளுக்கான மதிப்பெண் வழங்கும் முறையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அரியர் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணக்கூடாது, சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு அரியர் தேர்வுகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சிண்டிகேட் தான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சிண்டிகேட் முடிவு என்ன இறுதி முடிவு வரும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.